முதுமை என்ன செய்யும் என சிக்கலை விவரிக்கும் சுவாரஸ்யம். என்னை பற்றி என்ன தெரியும் என்ற வாசகரின் கேள்விக்கு நியூரான்களின் களைப்பை படிப்பவருக்கு களைப்பே வராமல் 70 வயசிலும் சொல்லத் தெரிந்த நம் சுவாரஸ்ய சுஜாதாவின் அசத்தலான பதில் இன்று பிரசின்ஃபோ சேனலில் உங்களுக்காக. 40 வருஷமா உங்களை தொடர்ந்து படித்து வர்றேன், என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்ற வாசகரின் கேள்விக்கு நீண்ட யோசனைக்கு பிறகு சுஜாதா சொன்ன பதில், 40 வருஷம் உங்களை தொடர்ந்து படிக்க வைத்திருக்கிறேனே, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதேதான் என்றார். ஒரு வாசகனை தொடர்ந்து தன்னை வாசிக்க வைப்பது எளிதல்ல. கால மாற்றங்களை உள்வாங்கி எல்லா வகையான வாசக பரபரப்பையும் வயது கடந்து தன் எழுத்துக்குள் கட்டி போடும் சக்தி சுஜாதாவுக்கு மட்டுமே உண்டு. 70 வயதை தொட்டபோதும் படைப்பாற்றல்ல முதுமை அவரை தொடவில்லை. முதுமை என்ன செய்யும் என்பதை சுஜாதாவின் ரசனையில், மெரினா கடற்கரையில பெஞ்சில் உட்கார்ந்த ஒரு தாத்தா, சுஜாதாவுக்கு அப்போ 70 வயசு. யூ ஆர் அ ரைட்டர், எனக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்றார். அவரை கட்டை விரலால் மூக்க தொட சொல்றாரு, மற்ற விரல்களை ரெக்கை மாதிரி அசைக்க சொல்றாரு. பிறகு ஏரோப்ளேன் மாதிரி கைகளை விரித்து லேசா குதிக்க சொல்லிய பிறகு, இந்த மே 12 வந்தா உங்களுக்கு வயது 82 என்றார் சுஜாதா. அந்த தாத்தா ஆச்சரியப்பட்டு போனார். என்ன ட்ரிக்கு இது என்றார் வியந்து. ஒரு ட்ரிக்கும் இல்லை சார், நேத்தைக்கு தான் இதே பெஞ்சில் வந்து உட்கார்ந்து உங்கள் வயசு, பர்த்டே எல்லாம் சொன்னீங்க, இப்போ மறந்துட்டீங்க. இதுதான் முதுமையின் சிக்கல். பழசெல்லாம் சோப்பு போட்டு கழுவுன மாதிரி பளிச்சுன்னு பத்திரமா நினைவில் இருக்குது. காலையில் நடந்தது மறந்து போவதுதான் மூப்பின் பிரச்சனை. மீண்டும் பேசலாம். பிரியங்களுடன் பிரசன்னா.